viewers, இதுவரைக்கும் நீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடு இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணா நாங்க அப்லோட் பண்ற புத்தம் புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி வர வாரங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்சமான பெஸ்ட்டான ரெசிபிஸ் தேர்ந்தெடுத்து செஞ்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ண போகிறோம். அதுக்கு #your name #recipe name அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்மளோட அக்கிராஸ் கிச்சனுக்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த வாரம் ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களோட ஃபேவரட்டான வெஜ் பால்ஸ் இல்லைனா பிரெட் பால்ஸ் எப்படி செய்கிறங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரெட் 3 அல்லது 4, காய்ச்சிய பால் தேவையான அளவு, கேரட் 2 அல்லது 3, உருளைக்கிழங்கு 2 அல்லது 3, சோம்பு ½ டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ½ டேபிள் ஸ்பூன், உப்பு மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வேக வச்சு அதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்குக்கு, கேரட்டுக்கு நான் தோல் எடுத்துக்கல. ஸோ இப்போ நல்லா ஃபோர்க் யூஸ் பண்ணி மசிச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும் இதை நல்லா மசிக்கிறதுக்கு. ஃபோர்க்கே யூஸ் பண்ணுங்கள், இட்ஸ் பெஸ்ட் ஐடியா. இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இதில் இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால அந்த வாய் தொல்லை அதெல்லாம் நம்மளுக்கு வராது, குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு 1 மினிட் நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு பேனில் எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ½ டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பச்சை மிளகாய், அதையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த சோம்பு பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலருக்கு மாறிடும். அது மாறினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் ½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் எடுத்தோடனே நம்ம மசாலெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நீங்கள் எடுத்தோடனே எல்லாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதோட ராஸ்மெல் சீக்கிரம் போயிடும். இப்போ 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணணும்னா 5 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசால் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை நான் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த கலவையும் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நான் அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த மசால் கூட அந்த உருளைக்கிழங்கு கலவையும் சேர்ந்து நம்ம கிளறும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த வெஜ் மசால் மிக்ஸே ரொம்ப பிடிக்கும். வெறும் வாயிலே சாப்பிடுவேன், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மீதி இருந்தால் கூட கவலைப்பட தேவையே கிடையாது. ஒரு வெஜ் தோசையாக நீங்கள் மசால் தோசையாக போட்டு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் இதில் உப்பு ஆட் பண்ண போகிறேன். எப்போதுமே எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் உப்பு லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ரெசிபியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த வெஜ் மசாலா நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இப்போ நம்மளோட பிரெட்ஸ் இருக்குது இல்லையா அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இன்னொரு டிப்ஸு, நீங்கள் அந்த பிரெட் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறீங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக தண்ணி விட்டு மிக்சியில் நீங்கள் அடித்து அதில் உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு வெஜ் போண்டா மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது இன்னும் இதை விட சுவையாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்ஸ் எல்லாமே பாலில் டிப் பண்ணி எடுக்க போகிறேன். பால் ஒரு டேஸ்ட்டுக்காக தான், ஸோ அது தண்ணியாக இருந்தாலே போதும். இப்போது நான் அந்த ப்ரெட்டில் உள்ள பாலெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா நான் ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உள்ளங்கை அளவுக்கு நம்ம வெஜ் மசால் எடுத்து அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா அதை ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பால் ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பால் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, உங்களோட ஸ்டஃப் வந்து வெளியில் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி பால் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது மசால் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போது நான் நல்லாவே வந்து வெஜ் பால் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். லைட்டாக கொஞ்சம் கூட கேப் தெரியாது. அது எல்லாத்தையுமே நான் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு எம்மியான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு வண்டர்ஃபுல் ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.